கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 6 மதத்தினர்கள் அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உலகத்துல வாழ வச்சிருக்கான் அல்லாஹ். இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எல்லாரையும் பிரிச்சிருவான் அல்லாஹ். இன்றைக்கு எங்களோட வீட்டு பக்கத்து வீடு யஹூதிர வீடு, நசாராட வீடு, மஜூசிட வீடு, முஷ்ரிக்ல வீடு தானே எங்களோட கூட்டாளிமார். கியாமத்துடைய நாளையில் அப்படி இல்லை, அல்லாஹ் பிரிச்சிருவார். ஒவ்வொரு மதத்தினர்களையும் அல்லாஹ் பிரிச்சிருவார். இதுல அல்லாஹ்வுக்கு ஆக கோபம் உள்ளவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னவங்க. உஸைர் அல்லாஹ்வுட மகன் என்றாங்க. ஈசா அல்லாஹ்வுடைய மகன். சாலிது ஸலாஸா, ஈசா, மரியம், அல்லாஹ் 3 பேரும் எங்கட கடவுள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், பிரிக்க போறான் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் அப்ப நாங்க பழகக்கூடாதா? பழகலாம், எங்கட குணத்தை காட்டலாம், ஆனால் பின்பற்ற முடியாது. சகோதரர்களே, இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பிரிச்சிருவான். அதனால தான் சகோதரர்களே, அந்த காலத்துல யஹூதிகள் கேட்டாங்க, உன்சுப் லனா ரப்பக், உன் ரப்புடைய பரம்பரை என்ன? அல்லாஹ்க்கு பரம்பரை இருக்குதா? முதலாவது அல்லாஹ் ஆயத் இறக்கினா என்ன ஆயத்? குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எத்தனை? அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கலாது எங்களுக்கு. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் யாரு? தேவையற்றவன். லம் யலித், யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அல்லாஹ். வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இது எவ்வளோ பெரிய சூரா தெரியுமா சகோதரர்களே? 10 தடவை ஓதுனீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவான். கருத்தை விளங்கி ஓதுங்க, அல்லாஹ் ஒருவன். இது எல்லா ஷிர்க்க விட்டும் பாதுகாத்தோம். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கூட ஓதினா ஒருத்தர் 50 தடவை ஓதுறார் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் 5 மாளிகையை கட்டிடுவான். புரைதா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கடந்து போறார். அந்த சஹாபி துவா கேட்டுட்டு இருக்கிறார். நபி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களே யார் என்ன துவா கேட்கிறாங்க. உடனே அந்த சஹாபி துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹித் அன்னக அன்தல்லாஹுல் வாஹிதுல் அஹதுஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று துவா கேட்டார். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுடைய சுருக்கம் தான் இந்த துவா. அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹித், யா அல்லாஹ் நான் சாட்சி சொல்றேன், அன்னக அன்தல்லாஹ், நீதான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா, உன்னை தவிர இலாஹ் இல்லையா அல்லாஹ், நீ தனித்தவன், தேவையற்றவன். நபியவங்க கேட்டுட்டு உடனே சொன்னாங்க, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவான். இப்போ உனக்கு நீ கேட்ட துவா மிக முக்கியமான துவா, இஸ்முல் ஆலம் என்று சொல்லுவோமே, அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். ஆகவே சகோதரர்களே, இந்த 6 கூட்டம் உலகத்தில் வாழ்வாங்க. அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். அல்லாஹ் கேசுறவங்க இருக்கிறாங்க உலகத்தில். ஆனா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் பிரிச்சிருவான். எப்படி பிரிப்பான்? மூமீன்கள் வேற, முஸ்லீம்கள் வேற, மத்தவங்க எல்லாரும் வேற. மத்தவங்க எங்க போவாங்க? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சாட்சியாளர். கண்ணியமிக்க சகோதரர்களே, சரி, இந்த முஸ்லீம்கள் 2 கூட்டம். இப்ப உலக மனிதர்கள் 6 கூட்டம் தானே சூரா ஹஜ் சொல்லு. முஸ்லீம்கள் 2 கூட்டமா பிரிகிறாங்க. எப்படி பிரிகிறாங்க முஸ்லீம்கள்? எங்களுக்கு தெரியும், சுன்னி ஷியஇ. சுன்னி என்று சொல்றது யாரு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ. ஷியாக்கள்ங்கிறது யாரு? இது பிரிச்சது யஹூதியர். இதை பிரிச்சது யாரு? அப்படி ஒரு வகை ஒன்று குர்ஆன்ல இல்ல. அப்படி ஒரு வகை ஒன்று இல்ல. சுன்னி ஷியா என்றெல்லாம் இல்ல. எங்களை பிரிச்ச நாங்கெல்லாம் ஒரு முஸ்லிம், நாங்கெல்லாம் ஒரு முஸ்லிம். எங்களை துண்டு துண்டாக பிரிக்கிறதுக்கு திட்டமிட்டார். பிரிச்சா தான் எல்லாம் செய்யலாம், சாதிக்கலாம் உலகத்தில். இல்லாட்டி ஒரு முஸ்லிம் சமூகம் இது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்கள் 2 வகை. ஒன்று என்ன? தொழுற முஸ்லிம், தொழாத முஸ்லிம். இதைத்தான் அல்லாஹ் சூரா ஹஜ்ஜுடைய அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான்,